தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக்கு இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு அனுமதி கோரி மதுரை டிஎஸ்பியுடன் கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சந்திப்பானது தற்போது நடைபெறுகிறது. எலிப்பார்பத்தியில் 200 ஏக்கர் பகுதியில் மாநாடு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என மனு அளித்திருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு குறித்து எஸ்பியை என் ஆனந்த் தற்போது சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பாரபத்தி மற்றும் மாங்குளம் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அந்த மாநாட்டிற்கான பணிகளானது இன்று காலை முகூர்த்த கால் ஊண்டும் கால்கோல் விழா தொடக்கத்துடன் இன்று அதிகாலை தொடங்கி இருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டிற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அனுமதி கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்தை சந்தித்து அதற்கான பாதுகாப்பு வழங்க கோரியும் மாநாட்டிற்கான அனுமதி கோரியும் தற்போது அவரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை மாவட்ட செயலாளர்களுடன் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதுரை பாரபத்தியில் இரண்டாவது மாநில மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. 200 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்தில் மாநாடு நடத்துவதற்காக காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்திடம் தற்போது மனு அளிக்க வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகியிடம் மாநாட்டு அனுமதி கேட்டு அளிக்கப்பட்ட நிலையில் அந்த மனு ஏற்கப்பட்டு அதற்கான ரசீதும் காவல்துறை தரப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பில் கூறப்பட்ட மனு என்பது வருகின்ற 25ஆம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருப்பதாகவும் சுமார் இந்த மாநாடு என்பது 200 ஏக்கர் பரப்பளவில் வாடகைக்கு அந்த இடத்தை வாடகைக்கு பெற்றுள்ளோம். மேலும் சுமார் 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மாநாட்டுக்கான தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான வாகனங்களும் நிர்வாகிகளும் வர இருப்பதால் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். மேலும் காவல்துறை சார்பில் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தற்போது அந்த மனுவை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு வசதிகளும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. எனவே மாநாட்டிற்கான அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க கோரி தற்போது எஸ்பியை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.